ACUNITHY TV அன்பு நேயர்களே, உங்களுக்கு நித்தியின் அன்பு வணக்கங்கள். முதுகு தண்டுவடத்தை வலுப்படுத்தக்கூடிய மிக எளிமையான மூட்டு இயக்க பயிற்சிகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடியது முதுகு தண்டுவடத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய வால் எலும்புக்கு மேலே இருக்கிற சாக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிட்ட எலும்பு அல்லது அடி இடுப்பெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த அடி இடுப்பெலும்பு அப்படிங்கிறது இந்த சாக்ரம் 1 2 3 4 5ங்கிற 5 எலும்பு ஒரே எலும்பு மாதிரி ஒரு பட்டையாக இருக்கும், முக்கோண வடிவில் இருக்கும். ஓகே, அதில் தான் இந்த பிட்ட எலும்புங்கிற பட்டக்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். இந்த அடி இடுப்பெலும்பு தான் நம்மளுக்கு மூல ஆதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த அடி இடுப்பெலும்பு கொஞ்சம் அப்படி ஷேக் ஆனாலே இடுப்பு மேலே ஏறிடும். ஒரு காலுக்கு இன்னொரு காலுக்கு ஏற்றத்தாழ்வு வந்துடும். நடக்கும்போதே தாங்கி நடக்கிற மாதிரி இருக்கும், நிற்கும் போதே இப்படி ஒன் சைடாக நிற்கிற மாதிரி இருக்கும் அல்லது இந்த பக்கம் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த அடி இடுப்பு எலும்பு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் ரெண்டு காலம் சமமாக ஊனி ஸ்ட்ரைட்டாக இருக்க முடியும். புரியுது இல்லையா? இந்த அடி இடுப்பு எலும்பு பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது. அதாவது இந்தியன் டாய்லெட்னு சொல்லக்கூடிய வகையில் கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு முடியாது. அடுத்து ஒத்த காலை ஊனி ஒத்த காலம் மேலே தூக்கவே முடியாது. நிறைய பேர் பார்த்தோம்னா காலுக்கு சாக்ஸ் போடுறது, உள்ளாடைகள் பயன்படுத்துகிறதெல்லாம் பார்த்தோம்னா சேரில் உட்காந்து காலை தூக்கி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தனியாக நின்று இந்த காலை இப்படி தூக்க முடியுது அப்படின்னாலே அவங்களுக்கு அடி இடுப்பெலும்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லை இப்படி தூக்கம்னாலே இப்படி தடுமாறுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அடி இடுப்பெலும்பு பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அடி இடுப்பெலும்பு எதை கட்டுப்படுத்தி இயக்கக்கூடியது என்றால், இடுப்புக்கு கீழே ரெண்டு காலினுடைய பலத்தை கட்டுப்படுத்துது. அதை தாண்டி அடிவயிற்று மற்றும் ஜனன உறுப்பு, அடிவயிற்றில் இருக்கக்கூடிய யூரினரி பிளாடர் மலக்குடல் மோஷன் யூரினை கண்ட்ரோல் பண்ணுறதையும் செக்ஸுவலை கண்ட்ரோல் பண்ணுறதையும் இது மூணையும் வலிமைப்படுத்துகிற தன்மை அடி இடுப்பெலும்புக்கு தான் இருக்குது. புரியுது இல்லையா? இந்த அடி இடுப்பெலும்பை வலிமைப்படுத்துறதுக்கு மிக மிக எளிமையான ஒரு பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய காலை மேலே மடக்கி ஸ்ட்ரைட்டாக தூக்கி கையை அப்படி கோர்த்து அவ்வளோதான், ரொம்ப எளிமையானது. ஆப்போசிட்டில் அதே மாதிரி காலை மடக்கி கையை கோர்த்து ஒரு 5 to 10 டைம் அப்படி செஞ்சிங்கன்னா இந்த இடுப்பில் இருக்கிற அந்த சாக்ரம் அப்படிங்கிற எலும்பு ஒன் சைடு மூவ் பண்ணும்போது ஏற்றத்தாழ்வு சமமாக என்ன ஆகும், இந்த பக்கம் 5 தடவை செஞ்சால் ஆப்போசிட்லேயும் 5 தான் செய்யணும், மாற்றி செய்யக்கூடாது. அப்போ ஈவனாக ரெண்டு பக்கமும் இந்த மூமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அடி இடுப்பெலும்பு வலிமையாகும். புரியுச்சா? ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சி. இதை மட்டும் டெய்லி செஞ்சுக்கிட்டே வாங்க. அதற்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் முதுகு தண்டோட முழுமையாக சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக்கப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நன்றி.